ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி கத்திரிக்காய் கடையல். இது வந்து இட்லி தோசை கூட அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனுங்க. எப்போவுமே தக்காளி சட்னி தேங்காய் சட்னி மட்டும்தான் நீங்கள் செய்வீங்கன்னா இதை கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே சூடான இட்லிக்கு இதை தாங்க நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீதி பொருள் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, இவ்வளோ தான். இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கத்திரிக்காய் வந்து கருப்பாயிடும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில், இதை வந்து குக்கரில் செய்யலாம், இல்லைனா மண் சட்டியில் செய்யலாம். நான் எனக்கு குக்கரில் செய்கிறேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகும் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா குட்டி வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு வந்து ஒரு 10 பல் இருக்கும். இது கூடவே தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 4 தக்காளி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் இது கூட 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காங்க. இது இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி இதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டதுக்கப்புறமா இப்போ நல்லா இது வதங்கி வரணும் இல்லையா, அதனால் கல் உப்பையும் மஞ்சளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதையும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு மிளகாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைனா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போது குக்கரோட மூடியை போட்டு இதை 3லேருந்து 4 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். நல்லா இது குழஞ்சி வெந்து வரணும். உங்கள் வீட்டு குக்கர் எந்த அளவுக்கு வேகுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன். உங்கள்கிட்ட மத்து இல்லை மேஷர் எது இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா அழகாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியும் சேர்த்து கன்சிஸ்டன்சி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தக்காளி கத்திரிக்காய் கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சொன்ன மாதிரி தான் இட்லி தோசைக்கு அல்டிமேட் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.